வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மட்டன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பேஸ்ட் 2 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தக்காளி, மட்டன் 1/2 கிலோ, உப்பு, வெங்காயம் பெருசு நீளமா கட் பண்ணது 4, மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் 2 ஸ்பூன், எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் ஆவது தேவைப்படும், ஜாஸ்தி தேவைப்படும். இது வந்து கரம் மசாலா பவுடர். இப்போ நம்ம செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மட்டன் கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டன் இதுல போடலாம். அப்புறம் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், தனியாத்தூள், சீரகத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா, அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள், அப்புறமா எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்டவ்ல வச்சு திருப்பி விட போறோம் கிளறி. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டவ்ல வச்சு 10 நிமிஷம் கிளறி விட்டு மூடி வைக்கணும். ஆனா மட்டன் வேகிறதுக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் ஆகும், நம்ம டைரக்டா கடாயில போடுறதுனால. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சாச்சு. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஈவனா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடணும். பார்க்கலாம். இப்போ இது நம்ம மூடி போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறம் தக்காளி, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு, இது மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கணும், மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்ப நம்ம இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், முதல் ஒரு 15 மினிட்ஸ், அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். எடுத்துட்டு பார்க்கலாம். இது பாருங்க, போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபுல் அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 + 20 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சீங்கன்னா மட்டன் வெந்துடும். நம்ம இப்ப திருப்பி மூடி போட்டு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.